நாம் இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டியான முட்டைக்கோஸ் தோரன் எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். அதுக்காக முதல்ல ஒரு கடாயை வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சமாக எண்ணெய், அப்புறம் கொஞ்சமாக கடுகு கொஞ்சம் பொரிஞ்சதும் கொஞ்சமாக உளுந்து, அப்புறமா ஒரு 2 வற்றல் மிளகா, கொஞ்சம் கறிவேப்பிலை போட்டு தாளித்து எடுத்துக்கோங்க. அப்புறமா ஒரு பெரிய வெங்காயம், 2-3 பல் பூண்டு எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்து வதக்கிக்கோங்க. அப்புறமா ஒரு பச்சை மிளகாயை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்புறமா ஒரு கேபேஜை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கோங்க. எப்போவுமே கேபேஜ் தோரன் பண்ணும்போது அடுப்பு தீயை அதிகமாக வச்சுக்கோங்க. அப்போ தான் கேபேஜ் ரொம்பவே முறுமுறுப்பாக டேஸ்டியாக வரும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கேபேஜ் ஓரளவுக்கு வெந்ததும் தேவையான அளவு மஞ்சள் தூள், சீரகம், மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. எப்போவுமே கேபேஜ் தோரன் பண்ணுறது கொஞ்சம் டைம் எடுத்துக்கிற ப்ராசஸ் தான். ஏன்னா நம்ம நிறைய நேரம் வதக்க வேண்டியிருக்கும். கொஞ்சம் டைம் எடுத்து வதக்கினோன்னா நமக்கு மொறுமொறுப்பான கேபேஜ் தோரன் ரெடி ஆயிடும். இந்த கேபேஜ் தோரன் எங்கள் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்லேயும், கேரளாலேயும், கல்யாண வீடுகள்லேயும், அப்புறமா ஓண சദ്യலையும் கண்டிப்பாக இருக்கும். ரொம்பவே டேஸ்டியான ரெசிபி. நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா அவ்வளவோ கேபேஜ் எடுத்ததில் கொஞ்சமாக தான் நமக்கு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நாம் கொஞ்சமாக தேங்காய் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தேங்காய் சேர்த்ததே தெரியாத அளவுக்கு தேங்காய் கேபேஜோட மிக்ஸ் ஆகிடுச்சு. ரொம்பவே டேஸ்டியான கேபேஜ் தோரன் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.